முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் வாக்கெடுப்பு எப்படி நடைபெறும், என்னென்ன நடைமுறை என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். சட்டப்பேரவை கூடியதும் அரசு சார்பில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிந்து உரையாற்றுவார். தொடர்ந்து எதிர்க்கட்சியினரும் உரையாற்றுவார்கள். பின்னர் நம்பிக்கை கோரும் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பும் விடப்படும். எதிர்க்கட்சியினர் டிவிஷன் எனப்படும் பகுதி வாரியான வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரினால் அதற்கு சபாநாயகர் உத்தரவிடுவார். அவைக்கு வெளியே எம்எல்ஏக்கள் சென்றிருந்தால் அவர்களை அவைக்குள் வர செய்ய 3 முறை மணிகோசை ஒலிக்கப்படும். பின்னர் அவையின் அனைத்து கதவுகளும் அடைக்கப்படும். தொடர்ந்து சட்டப்பேரவை செயலர் பகுதி வாரியான வாக்கெடுப்பை நடத்துவார். அதாவது மொத்த உறுப்பினர்களையும் 6 பகுதிகளாக பிரித்து தீர்மானத்தை ஆதரிப்போரையும் எதிர்ப்போரையும் தனித்தனியாக எழுந்து நிற்க கூறுவார். அப்படி ஆதரவு எதிர்ப்போரின் எண்ணிக்கையை கணக்கிட்டு சபாநாயகரிடம் சட்டப்பேரவை செயலர் வழங்குவார். அந்த எண்ணிக்கையில் சரிபாதிக்கும் மேல் ஒரு எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலே தீர்மானம் வெற்றி பெறும். திருச்சி கிழக்கு தொகுதி காலியாக உள்ளதால் தற்போது சட்டப்பேரவை பலம் 233 உள்ளது. அதில் தாவேகாவிற்கு 107 உறுப்பினர்கள் உள்ளனர். ஆனால் திருப்பத்தூர் தொகுதி வெற்றி தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதால் தாவேகா எம்எல்ஏ ஸ்ரீனிவாச சேதுபதி வாக்கெடுப்பில் பங்கேற்க இயலாது. இதனால் தாவேகாவின் பலம் 106 மட்டுமே. காங்கிரஸ் 5, கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் 2, விடுதலை சிறுத்தைகள் 2, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 எம்எல்ஏக்கள் என மொத்தம் 13 உறுப்பினர்கள் ஆதரவு உள்ளதால் தாவேகாவிற்கான ஆதரவு எண்ணிக்கை 119 உள்ளது. இது தவிர எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் பெரும்பாலானோர் ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளனர். அமமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மன்னார்குடி தொகுதி எம்எல்ஏ காமராஜும் தாவேகாவிற்கு ஆதரவளிப்பதாக கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது.